இப்போ வாட்டர் டயட் அப்படின்னா வெறும் தண்ணி குடிக்கிறது தான். இது நிறைய பேரால முடியாது. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் நிறைய பேர் ஏதோ சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்க இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாட்டரே குடிச்சு நிறைய பேர் ப்ராப்ளம்ல வந்து இருந்திருக்காங்க. டயபிட்டிஸ் இருந்தா கூட ஃபாஸ்டிங் இருக்காங்க. வாட்டருக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு மேல மோர் குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூப்ஸ் குடிங்க. இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணவே கூடாது. ரெண்டாவது, நிறைய பேர் தானே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் லோவாக இருக்கலாம், அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ வாட்டர் டயட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாட்டர் டயட் அப்படின்னா வெறும் தண்ணி குடிக்கிறது தான். இது நிறைய பேரால முடியாது. இப்போ ஆக்சுவலாக போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் நிறைய பேர் ஏதோ சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்க இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாட்டரே குடிச்சு நிறைய பேர் ப்ராப்ளம்ல வந்து இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு குழந்தை இறந்தே போயிடுச்சு. ஏன்னா வெறும் தண்ணி. இப்போ வெறும் வாட்டரை எவ்வளோ நாளைக்கு குடிக்க முடியும்? ஒரு நாளைக்கு குடிக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுது, புரத சத்து தேவைப்படுது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே தேவைப்படுது. தண்ணியில் நத்திங், நோ கேலரி. அந்த காலத்தில் வாட்டர் ஃபாஸ்டிங்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு வேளை சாப்பிடுவாங்க நைட்டில். ஏகாதசி, சஷ்டி இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. நைட்டில் மாத்திரம் கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க உணவு. பட் இந்த மாதிரி பிளெயின் வாட்டர் ஃபாஸ்டிங்க்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மென்டல் ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஏன்னா அதுக்கு நிறைய மென்டல் கிரிட்டு வேணும். அண்ட் யாருக்கெல்லாம் அசிடிட்டி இருக்கோ, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ, இல்லை ரொம்ப வயசானவங்க, இல்லை டயபெட்டிஸ், இல்லை ஹைப்பர் டென்ஷன், எந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணவே கூடாது. ரெண்டாவது, நிறைய பேர் தானே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஹீமோகுளோபின் லோவாக இருக்கலாம், அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் லோவாக இருக்கலாம், அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து லிக்விட் டயட் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் வாட்டர் டயட்டை விட. இவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, இவங்க நார்மலாக இருக்காங்க, ஹெச்பியும் நார்மல், இவங்களுக்கு வந்து எல்லா பேராமீட்டர்ஸுமே நார்மலாக இருக்குது. ஓவர் வெயிட் தான் ஒரே ப்ராப்ளம்னா இவங்க ஹாஃப் டே முதல்ல ட்ரை பண்ணலாம். அண்ட் பிளெயின் வாட்டருக்கு பதில் வாட்டரில் கொஞ்சோண்டு உப்பு அண்ட் லைமை புழிஞ்சு இதை சாப்பிட்டாங்கன்னா லைம்லேருந்து பொட்டாசியம் வரும், உப்புலேருந்து சோடியம் வரும், அண்ட் வாட்டர் ரீஹைட்ரேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்லி சம்மர் மந்த்ஸ், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் அலோன் பண்ணுறது நல்லதில்லை. ஏன்னா உடம்புலேருந்து நிறைய வந்து வேர்வை வெளியில் போயிட்டுருக்கு. அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம வெறும் வாட்டர் சாப்பிட்டா போராது. இந்த மாதிரி அதில் மினரல்ஸும் தேவைப்படுது, சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி தேவைப்படுது. ஸோ அதனால வாட்டர் டயட் ஜாகிரதையாக இருங்க. இல்லை வாட்டர் உங்களுக்கு பண்ணணும்னா வாட்டருக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே மோர் குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூப்ஸ் குடிங்க. இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா யாருக்கெல்லாம் ப்ரீ டயபெட்டிஸ் ரேஞ்ச் சுகர் இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா 6.5, 6.7 இருக்குன்னா இவங்க ஜூஸ் குடிச்சா சுகர் பயங்கரமாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க ஃப்ராங்க் டயபெட்டிஸ் ஆகிடுவாங்க. அதனால ஜாகிரதையாக இருங்க. அண்ட் வாட்டர் ஃபாஸ்டிங் யார் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களோ ஹாஃப் அ டே பண்ணுங்க போகிறோம். காலையில் ஆரம்பிக்கணும் 8 o'clock. பை 12:31 நீங்கள் ஏதாவது ஜூஸோ சூப்போ குடிங்க. அண்ட் நைட் வர வர மோர் குடிங்க, இல்லை ஒரு கஞ்சி கூட குடிக்கலாம், இல்லை பாயில்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரூட் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும்.
இப்போ ஃபாஸ்டிங் கூட நிறைய பேர் இருக்காங்க, டயபெட்டிஸ் இருந்தால் கூட ஃபாஸ்டிங் இருக்காங்க. பட் அவங்க வந்து டாக்டர் அட்வைஸ் அடியில் இருக்கணும், ரெகுலராக பிளட் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் சுகர் ஏறுதா இறங்குதா இதெல்லாம் தெரியணும். ப்ளஸ் டயட்டிஷியனோட ஹெல்ப்போட தான் பண்ணணும். இவங்களா நானே பண்ணுறேன் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணினா இது ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுகர் வந்து 80 கீழே போச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க கொஞ்சம் ஏதாவது எடுத்துக்கணும் அண்ட் அதை நார்மலுக்கு வர வைக்கணும். அதே மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி குடித்து ரொம்ப ஹையாக போயிடுச்சுன்னா அதுவும் குறைக்கணும். அதனால ஏன்னா யூஸ்வலாக வாட்டர் ஃபாஸ்டிங் இல்லை இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்காங்கன்னா அவங்கள வந்து மருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. பிபி மருந்தும் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, டயபெட்டிஸ் மருந்தும் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்போது நம்ம ரெகுலராக பிளட் டெஸ்ட் பண்ணி எவ்ரி 2 hours ப்ளஸ் பிபியும் ஒரு நாளைக்கு 2-3 தடவை எடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம டயபெட்டிஸ்லேருந்து இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸில் போய் இறங்கக்கூடாது. ஏன்னா லோ சுகர் கூட டேஞ்சரஸ், ஹை சுகரும் டேஞ்சரஸ். அதனால மருந்து எடுக்காத அன்னைக்கு நிச்சயமாக ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல், ஒரு டாக்டரோட கண் பார்வை, ஒரு டயட்டிஷியனோட கண் பார்வையோடு தான் பண்ணணுமே வழிய நீங்களே பண்ணக்கூடாது. அதே மாதிரி சின்ன பசங்க இப்போ வந்து 17-18 இயர்ஸ் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு வீம்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் அந்த மாதிரி வந்தால் டெஃபினட்டாக அவங்க வந்து ரீஹைட்ரேட் வித் மினரல்ஸ் பண்ணணும். வெறும் தண்ணி போராது, சால்ட்டும் இருக்கணும், லைமும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாகிரதையாக இருங்க. ஏதோ வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க வாட்டர் ஃபாஸ்ட் பண்ணால், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் லிக்விட்ஸில் இருந்தால் ஒரு நாளைக்கு 2 to 3 kilos கூட இறங்கும். பட் அந்த வெயிட்டு திரும்பி வந்துடும். இந்த வெயிட் வந்து உடம்புலேருந்து வாட்டர் வெளியில் போகுது அண்ட் வாட்டர் வெளியில் போனால் இது திருப்பி வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால இந்த 3 கிலோ இறக்கிறதுக்கோசரம் நாங்கள் வாட்டர் ஃபாஸ்ட் பண்ணுறோங்கிறது சென்சிபிள் இல்லை. பட் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அதை கரெக்டாக பண்ணணும், யார் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏற்கவே வந்து லோ பிபி இருக்குது, இவங்கெல்லாம் கட்டாயம் பண்ணக்கூடாது. அண்ட் ப்ரெக்னென்சி, குழந்த ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா நிச்சயமாக பண்ணக்கூடாது. அண்ட் டயபெட்டிஸில் யார் இன்சுலின் எடுத்துக்கிறாங்க அவங்க பண்ணவே கூடாது. யார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெல்த் இருக்கிற அடல்ட்ஸ் 40 to 60 இவங்க பண்ணலாம். ஏன்னா அவங்க பாடி ஒரு அளவுக்கு நார்மலாக இருக்குது, இவங்க எந்த மருந்தும் எந்த வியாதிக்கும் எடுக்கலை அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப சின்ன குழந்தைங்களும் பண்ணக்கூடாது, ரொம்ப வயசானவங்களும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டிசீஸ்க்கு மருந்து எடுத்துக்கிறவங்களும் பண்ணக்கூடாது. இப்போ தைராய்டு, நிறைய பேருக்கு தைராய்டு இருக்குது, இவங்க காலையில் மருந்தையும் போட்டுட்டு வாட்டர் ஃபாஸ்ட் பண்ணால் இவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வித் மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் ஃபாஸ்டிங்கை பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.